உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினவருமாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆணையிடுகிறார். உங்க இருதயம் எவ்வளவு துக்கமா இருக்குன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இதன் கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற பாதை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில சோதனை, ஆண்டவர் சொல்ற நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ ஷேர் பண்ண வேண்டியதே இல்லை. இது உன்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாய் மாற போகிறது. நீங்கள் சாட்சியம் மட்டும்தான் சொல்லணுமே தவிர அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு வாசிக்கலாம். வேதத்தை திறந்து நீங்க 14ஆம் அதிகாரத்தினுடைய 21, 22, 23 வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 24ஆம் அதிகாரம் 21 ஸ்தோத்திரம் 21 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷனின் கட்டில் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்திற்கு ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படி வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னார். அதற்கு அவள், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டி கொண்டு போ, நான் உனக்கு சொன்னாலே ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்திலே இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, அதோ சூனேமியாள் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி சுகமாயிருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தினிடத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த சூனேமியாளுக்கு ரொம்ப வயது சென்றதுக்கு அப்புறம் கூட இவங்க 2 பேருக்குமே குழந்தை இல்லாம இருந்துச்சு. இப்போ இவருடைய கணவனார் வயது சென்றவர், இவங்க இப்போ ரூமை கட்டி கொடுத்தாச்சு. அந்த வீட்டில் அடிக்கடி எலிசா தீர்க்கதரிசி அப்படியே ஊழியத்தை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கேட்கிறார், எப்பா இந்த அம்மாவுக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன பண்ண முடியும், இந்த அம்மாவுக்கு ஏதாவது தேவை இருக்கான்னு சொல்லும்போது கேயாசி சொல்றார், இந்த மாதிரி அவளுக்கு குழந்தை இல்லை, அவருடைய கணவனாரும் ரொம்ப ஏஜ்டா இருக்கிறாருன்னு சொன்ன உடனே, சரி ஒரு 1 இயருக்குள்ள உனக்கு குழந்தை கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு பையன் கிடைக்கிறான். இப்போ அந்த பிள்ளை இப்போ கொஞ்சம் வளர்ந்துச்சு. இப்போ அந்த பிள்ளைய அவங்க அப்பா வயல்வெளிக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த வயல்வெளிக்கு கூட்டும் போது அந்த பிள்ளை என்ன சொல்லுதுன்னா, மத்தியான நேரம் வரும்போது சொல்லுது, என் தலை நோகுது அப்படின்னா, ரொம்ப எனக்கு தலை வலிக்குது, என்னை வீட்டுக்கு கொண்டு போன்னு சொல்லும் போது அவர் ஒரு ஆளை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன் பிள்ளை தலை வலிக்குதுன்னு சொல்லுவான், நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு சொல்லி அந்த அம்மா அந்த பிள்ளைய இப்ப வீட்டுக்கு கூட்டு வந்தாங்க. இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு சரி இவனுக்கு எதனால இப்படி தலை வலிக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இல்லை சாப்பிடுறு அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவ்வளவு தவம் இருந்து அத்தனை ஆசீர்வாதமாய் வயசான நேரத்தில் கிடைச்ச அந்த புள்ள என்ன பண்ணிச்சு அப்படின்னா, அங்க செத்து போயிடுச்சு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன தலை நோவுதுன்னா, மத்தியானம் தலைவதிக்குன்னா நல்லா இருந்த குழந்தை, நல்லா சாப்பிட்ட குழந்தை, வேலைக்கு ஓடி ஆடி விளையாண்ட பிள்ளை, அப்பா கூட வயல்வெளிக்கு போன பிள்ளை, இப்ப திடீர்னு தலை நோவுதுன்னு சொல்லி அந்த பிள்ளை இறந்து போயிருச்சு. உடனே இந்த சூனேமியாள் அந்த பிள்ளையை எடுத்து தூக்கி, இந்த ஊழியக்காரன் இருந்தார் பாருங்க, அந்த கட்டில கொண்டு போய் அந்த பிள்ளைய படுக்க வச்சுட்டு தன்னுடைய கணவனாருக்கு ஒரு செய்தி அனுப்புறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு வாகனம் வேணும், எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க, நான் உடனே ஐயாவை போய் பார்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் கேட்கிறாரு, இன்னைக்கு அமாவாசையும் இல்லை, ஸ்பெஷல் ப்ரேயர் எதுவும் இல்லை, நீ எதுக்கு போய் ஐயாவை பார்க்க போற அப்படின்னு சொன்ன உடனே, அதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா எங்க போறாங்கன்னா நேரா ஐயாவை பார்க்க போறாங்க, மலைக்கு. இப்போ போற வழியில அவர் கண்டுபிடிச்சாரு, கேயாசி கேட்கிறாரு, என்ன எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டாரு. கேட்ட உடனே அவர்கிட்டையும் என்ன பண்ணலன்னா, எதையும் சொல்லாம
வேதம் சொல்லுகிறது தீர்க்கதரிசியினுடைய காலில் போய் விழுறாங்க. உடனே ஏன் இப்படி விழுறீங்க, தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் தீர்க்கதரிசி சொல்றார், இல்ல அவர் ரொம்ப துக்கத்தில் இருக்கிறார், ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறார். இந்த பகுதியை முதல்ல நான் படிக்கும்போது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இவங்க பிள்ளை மேல பாசம் இல்லையோ, இவங்க ரொம்ப கல்லான இருதயம் உள்ள லேடியோ, இல்லைன்னா பெரிய ஒரு தீவிரவாதி உள்ள ஆளோ. பிள்ளை இறந்து போயிருச்சு, மத்தியானம் வரைக்கும் நல்லா இருந்த பிள்ளை, தலை நோகுதுன்னு சொன்ன ஒரே பிள்ளை, அந்த பிள்ளை மரிச்சு போயிடுச்சு. தன்னுடைய கணவனார் விசாரிக்கும் போது கூட, ஐயா இந்த மாதிரி குழந்தை இறந்து போச்சுன்னு கூட சொல்லாம அவ்வளவு தைரியமா பிள்ளைய தூக்கி கட்டில படுக்க வச்சுட்டு இந்த அம்மா தேடி போய் எந்த சஞ்சலமும் இல்லாம வந்திருக்காங்களே, இவங்களுக்குள்ள வருத்தம் பாசம் அந்த மாதிரி எதுவும் இல்லையா அப்படின்னு நினைச்சேன். ஆனா எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அவளை தடுக்காத, அவளுடைய ஆத்துமா துக்கமா இருக்குது, அதை கர்த்தர் எனக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, இந்த சூனேமியாளிடத்திலே இருந்த இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவனாரையோ தன்னை சுற்றி இருக்கிறவர்களையோ அவ்வளவு பிரச்சனையின் மத்தியிலையும் அவங்க என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, பயப்படுத்தவே இல்லை. பாருங்களேன், பயப்படுத்தவே இல்லை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு கணவனார் வருத்தத்தோடு என்கிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணார். நான் சொன்னா உங்களுக்கு சிரிப்பு வரும், ஆனா அவர் ரொம்ப துக்கத்தோட அழுது கொண்டே சொன்னார், பாஸ்டர் என் மனைவியை நான் திட்டுறேன்னு நீங்க சொல்றீங்க, என் மனைவியோட நான் எப்படி வாழணும்னு நீங்க கேக்குறீங்க, ஒன்னு சொல்றேன் கேளுங்க, நான் ஆபீஸ்ல அவ்வளவு சின்சியரா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நான் வேலை பார்த்து முடிக்கலைன்னா எனக்கு சம்பளம் கிடைக்காது, அவ்வளவு டென்ஷன்ல நான் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறேன். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காரும் போது என் மனைவி இடத்துல இருந்து ஒரு கால் வருது, போன் பண்றா. போனை பண்ணி என்னன்னு கேட்கறதுக்குள்ள அப்பா 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 அப்படின்னு சொல்லி கட் பண்றா. திரும்பி போன் பண்ணா போன் எடுக்கல. நான் அவசரமா என்னுடைய பைக்கை எடுத்துட்டு வேகமா எங்க இடிப்பேன் எங்க சாத்துவேனே தெரியாது, என்ன ஆச்சு எனக்கு என்னென்னமோ தோணுது, கீழே வலிக்கு விழுந்துட்டாளா, ஒருவேளை கரண்ட் இவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சா, இல்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம அவ்வளவு அவசரமா அப்படியே ரொம்ப வேர்த்து விறுவிறுக்க பயத்தோட போய் கதவை திறந்தா போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. போன்ல ரீல்ஸ் பார்த்துட்டு, என்னமா நீ பாட்டுக்கு கத்திட்டு போனை வச்சுட்ட, என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு கரப்பாம்பூச்சி, ஒரு காக்ரோச் வந்துச்சு, அதை பார்த்து பயந்துட்டேன், அதான் கத்துனேன். இல்ல இது விளையாட்டா, இல்ல இது எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறது, இது பயமா, இது பயத்தினுடைய உச்சகட்டமா, இல்ல அவரை பழி வாங்குறதுக்கு எடுக்கப்படுற முயற்சியா, இல்ல இந்த மாதிரி காக்ரோச்சை பார்த்த உடனே பல்லியை பார்த்த உடனே, சிலருக்கு பல்லியை பார்த்து பயம் வரலாம், கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம் வரலாம், சிலருக்கு சில ஜீவராசிகளை பார்க்கும்போது ரொம்ப பயம் இருக்கலாம். ஆனா அதற்குன்னு அப்போ ஒரு லிமிட்டேஷன் இல்லை, அதற்கு ஒரு வரைமுறை இல்லை. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உடனே அதை என்ன பண்ணிடுறது அப்படின்னா, அவங்களை கூப்பிட்டு இவங்களை கூப்பிட்டு இங்க பேசி அங்க பேசி சண்டை ஒண்ணு பண்ணி இருக்கிறவங்களை எல்லாரையும் போட்டு பயப்படுத்தி, இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த சூனேமியாளிடத்துல நான் கண்டுபிடிச்ச ஒரு ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளை செத்து போயிருச்சு, பிள்ளை இறந்து போயிருச்சு, எப்படிங்க சொல்லாம இருக்க முடியும், எப்படிங்க தைரியம் வரும்? ஆனா அவ்வளவு சோகத்தையும் அவ்வளவு பயத்தையும் உள்ள அடக்கி வச்சுட்டு, இது ஆண்டவர் கொடுத்த பிள்ளை தானே, இது கர்த்தர் கொடுத்த பிள்ளை தானே, இந்த பிள்ளையை ஆண்டவர் எப்படி எடுத்துக்குவாரு, இந்த பிள்ளைக்கு உயிர் கிடைக்கும், இந்த பிள்ளை என் வயிற்றுல உருவாகிறதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரே வருஷத்துல ஒரு பிள்ளை கொடுக்கும்னு ஆண்டவர் அந்த தீர்க்கதரிசியின் மூலமா பேசுவாரானால், அந்த தீர்க்கதரிசியின் மூலமா என் பிள்ளைய உயிரோட எழுப்புறதுக்கு ஆண்டவரால முடியாதா? அதனால இந்த அற்புதத்தை நான் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் அவசரப்பட மாட்டேன், இந்த மிராக்கிளை பார்க்கிறதுக்கு முன்னாடி எல்லாரையும் சேர்ந்து நான் பயப்பட மாட்டேன். நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிற பாதை, உங்களுக்கு முன்பாக இருக்கிற சில சோதனை, ஆண்டவர் சொல்ற நீ யார்கிட்டையும் சொல்லாத, நீ ஷேர் பண்ண வேண்டியதே இல்லை, இது உன்னை நிர்மூலமாக்குவதற்காக அல்ல, இது ஒரு மிகப்பெரிய அற்புதமாய் மாற போகிறது. நீங்கள் சாட்சியம் மட்டும்தான் சொல்லணுமே தவிர அந்த பிரச்சனையை சொல்ல வேண்டிய அவசியம், நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு வெள்ளத்தோடு மேல தட்டி
அந்த பிரச்சனையை யார்கிட்டையும் சொல்ல வேண்டியது இல்லை, சொல்ல வேண்டியது இல்லை. அதை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதை எல்லாரிடத்திலையும் பிரகடப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஒரு ஞானம் வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க. அதான் துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமானுடைய இருதயம் பதறாது, அது கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறார்கள். இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கிருபையாய் தருவாராக. எத்தனை பேர் இதற்காக ஜெபிக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா. சிஸ்டர், நீங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க, அப்புறம் உங்க பிள்ளை ஸ்ட்ராங் ஆக முடியும். ஒரு சில பிள்ளைகளை பாருங்க, அவ்வளோ வெளியில போனா பயம், ஏதாவது ஒன்று சொன்னா பயம், எல்லாரையும் பயப்படுத்துறது, ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்து பயப்படுத்துறது. இனி யாரையுமே நான் பயப்படுத்த மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆமேன். இன்னும் ஆமேன் வரல, பக்கத்தில் ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சி சொல்லுங்க, நான் எனக்குள்ளேயே வச்சுக்குவேன், நான் தாங்கிக்குவேன். சொல்லுங்க, நான் சகிச்சுக்குவேன், நான் ஜமாளிச்சுக்குவேன், நான் ரெடி பண்ணிக்குவேன். சில பிரச்சனைகளை யார் தான் சமாளிக்கணும்? ஐயோ அப்பா போச்சேன்ற கூடாது. பெரிய பிரச்சனையை கூட எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க, ஒன்றும் இல்லை. சிலர் சொல்லுவாங்கல்ல, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஒரு 1 கோடி ரூபாய் தாங்க கடன். நமக்கு இதே என்ன சொல்றீங்க? இல்லை ஒன்றும் இல்லைங்க, ஒரு 1 கோடி ரூபாய் தான் பிரச்சனை, கடன். நமக்கு ஹார்ட் அட்டாக்காக வந்துடும்ல. ஆனால் அவங்க எவ்வளோ சின்னதாக பார்க்குறாங்க பாருங்க அந்த பிரச்சனையை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சூனேமியாளுக்கு துக்கம் இல்லாமல் இல்லை, வருத்தம் இல்லாமல் இல்லை. ஆனாலும் தன்னுடைய கணவனார் விசாரித்ததுக்கு பிற்பாடு கூட இல்லை, நான் கர்த்தர் எனக்கு பயத்தின் ஆவியை தரல, எனக்கு பயத்தின் ஆவியை தரல. நான் சொல்றேன், இங்க இருக்கிற சிலருடைய பிரச்சனையை ஆண்டவர் சொல்றார், நீ எங்கேயும் சொல்ல வேண்டாம், உங்களை கொண்டே கர்த்தர் சமாளிக்க உதவி செய்வார். நீங்களே அதை சமாளிச்சு நிப்பீங்க, நீங்களே அதை தாண்டி நிப்பீங்க. கர்த்தர் இந்த பிரச்சனையை கொடுத்திருக்கிறதுக்கு காரணம், உனக்குள்ள இவ்வளவு பெரிய வெற்றி இருக்குன்றத கர்த்தரை தெரிஞ்சு வைக்கிறதுக்காக தான். இவ்வளவு பெரிய பலன் உங்களுக்குள்ள இருக்குதுன்றத கர்த்தர் காமிக்கிறதற்காக தான். நீங்க பலசாலின்னு கர்த்தர் காமிப்பதற்காக தான். உங்களால முடியும்ன்றத கர்த்தர் காமிப்பதற்காக தான். இந்த சூழ்நிலை, இந்த தனிமை, இந்த அனுபவம் கர்த்தர் சொல்றாரு, யார்கிட்டையும் சொல்லாமலே உன்னை கொண்டே, உங்களை கொண்டே கர்த்தர் அதை செய்து முடிக்கிற வல்லவர். கைகளை தட்ட தட்ட தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை. பலப்படுத்துகிற கிறிஸ்து, பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். நான் எந்த நிலைமை இருந்தாலும் நான் மனரமியமாய் இருக்கின்றேன். வாழ்ந்திருக்கவும் தாழ்ந்திருக்க போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய என கைகள் எல்லாரும் மேல தட்டி சொல்லுவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. பிரச்சனை நடந்தோன்னா அம்மாட்ட நான் இனி ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டேன், அப்பாவுக்கு இனி நான் சொல்ல மாட்டேன். ஆமென். அப்படின்ற ஒரு தீர்மானத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் எடுக்கணும். ஹல்லேலூயா. சிஸ்டர்ஸ் எல்லாரும் யாரை மாதிரி மாறணும்னா சூனேமியால மாதிரி மாறணும். ஆமென். நடந்த உடனே முதல்ல போனை போட்டு யாருக்கு சொல்றதுன்னு தேடக்கூடாது. ஹலோ, புரியுதுல்ல? அப்பா அம்மாவை வேகமா கிளம்பி வர வைக்க கூடாது. நீங்க பேசுகிற பேச்சை பார்த்தா அப்பாவுக்கு அட்டாக்கே வந்துடும் போல தெரியுது. நீங்க சொல்ற அந்த பிரச்சனையுடைய தோரணையை பார்த்தா அவ்வளவுதான்,
அடுத்த நிமிஷமே முடிஞ்சிருச்சுன்ற அளவுக்கு அல்லவா பேசுவீங்க. ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து அப்படி பேசவே கூடாது. நான் சொல்றேன், அப்படி பேசணும்னா நம்ம இன்னும் என்ன பண்ணலைன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரவே இல்லைன்னு அர்த்தம். வளரவே இல்லை. ஏதோ கல்யாணமான புதுசுல ஒரு சின்ன பிள்ளை, அந்த டைம்ல நீங்க ஒரு 2 வார்த்தையை பேசுனீங்க, சுத்தி இருந்தவங்க பயப்பட்டாங்க, பரவாயில்ல. இன்னைக்கு 2 குழந்தையும் பிறந்து நீங்க ஒரு தாய் ஆயிட்டீங்க, நீங்க ஒரு தகப்பன் ஆயிட்டீங்க. இன்னைக்கும் கூப்பிட்டு ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஐயோ ஆயா போச்சு அப்படின்னு கத்தனா எப்படி இருக்கும் பாருங்க. அது கடைசியில் வந்து யாருமே உதவி செய்யவே வர முடியாத மாதிரி சூழ்நிலை போகும். இந்த கேரக்டரை ஆண்டவருடைய பிள்ளைகள் கண்டிப்பாக மாற்றணும். பெண்கள் சிஸ்டர்ஸ் வந்து அதுக்கு மேலே, அந்த வசனத்துக்கு மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அப்படிப்பட்ட நான் எனக்கு ஆண்டவர் பலன் தருவார். நான் ஆமேனே வரமாட்டேங்குது. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருகிறவர். நீங்க தைரியம் உள்ளவர்களா நிக்கணும். நீங்க தைரியம் உள்ளவர்களா நிக்கணும். அதே மாதிரி ஆண் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா கர்த்தர் ஆண் மகனாய் குடும்பத்திற்கு தலைவனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கிறார். பிரச்சனையை பார்த்த உடனே நீங்க இந்த சூனேமியாள மாதிரி அது ஒரு ஞானம், அது ஒரு ஞானம், அது ஒரு ஞானம். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நம்பர் 1, முதலாவதாக இந்த சூனேமியாவுடைய ஃபர்ஸ்ட் ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பரிசுத்தத்தை டெஸ்ட் பண்ணி ஒரு பர்சனை வைக்கலாமா வைக்கக்கூடாதா, நெருங்கலாமா நெருங்கக்கூடாதா, எவ்வளவு தூரம் அவங்கள வைக்கணும் வைக்கக்கூடாதுன்றத ஒரு முடிவை எடுத்தாங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்பர் 2, இரண்டாவது ஒரு ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையிலே துக்ககரமான பயப்படுத்துகிற ரொம்ப வருத்தமான ஒரு விஷயத்தையும் ரொம்ப சாஃப்டா ரொம்ப அழகா பயப்படுத்தாம, யாரையுமே பயப்படுத்தாம தனக்குள்ளே வைத்து தான் ஜெபம் பண்ணி தானே அதை ரெடி பண்ணி அற்புதத்தை மட்டும் மற்றவர்களுக்கு காண்பித்தவள் தான் இந்த சூனேமியா. ஒவ்வொரு தகப்பனாரையும் கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்த போறாரு. நான் நம்புறேன், சில சகோதரிகளுக்கு, சில மனைவிக்கு நீங்க எந்த பாதையில கடந்து போறீங்கன்னே தெரியாது, நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறீங்கன்னே தெரியாது. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அதுதான் ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவத்தின் ஒரு மிகப்பெரிய அடையாளம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த மீட்டிங்கில் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அங்கே இருந்து இங்கே இருந்து கண்டினியூவாக கால், எனக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது. ஒரு பக்கத்தில் வந்து பயமாகவும் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இது நடக்காமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற எண்ணம் ஓடிட்டே இருக்குது. ஏன்னா பெரிய லாஸ் இல்லை, இது ஒரு பெரிய லாஸ், ஒரு பெரிய நஷ்டம். ஒரு விதத்தில் தைரியப்படுத்தினாலுமே சரி, இவ்வளோ மாசமாக நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறோம், ஆண்டவரே இது தடையாயிடக்கூடாதுன்னே அப்படின்ற ஒன்று ஓடிட்டே இருக்கு. அப்போ வந்து அந்த நேரத்தில் என்னுடைய பையன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி ஒரு சின்ன விஷயம் கேட்கலாமா அப்படின்னு. கேளு அப்படின்னு. இல்லை, கொஞ்சம் நெஞ்சு கறிக்கிறது மாதிரி இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கி தரீங்களா? எனக்கு சிரிக்கிறதா அழுறதா? இங்க தகப்பனார் எப்படி இருக்காரு? தகப்பனார் சந்திக்கிற பிரச்சனை, தகப்பனார் போயிட்டு இருக்கிற சூழ்நிலை தலையே போன்றது மாதிரி ஒரு பிரச்சனை. தூக்கமே இல்லை, பிபி ஏறுது, சாப்பாடு சாப்பிட முடியல, என்ன பண்ணுவோம்னு நெஞ்சு படப்படன்னு அடிக்குது. ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன முடிச்சிடுறேன், இல்லை நெஞ்சு கறிக்கிறது மாதிரி இருக்குது, ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியா இருக்கும். நான் அப்படியே கூலாகி, எந்த கோபம், நான் எந்த சூழ்நிலை இருக்கேன் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லாம, எப்பா இப்போவா, இப்போ அது முடியாது, சரி பார்க்கலாம், நம்ம நெக்ஸ்ட் வீக் ஃப்ரீயாக தானே இருப்போம், நான் வாங்கி தரேன், சரி இப்போ வேண்டாம், சரி ஓகே அப்படின்னு வச்சுட்டான்னு வச்சுங்களேன். சிலருக்கு இந்த நேரத்தில் என்ன வரும் தெரியுமா, நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு உனக்கு தெரியுதா? தெரிஞ்சுதான் பேசுறியா? ஆண்கள், தகப்பன்மார், பிரதர்ஸ் எல்லாம் ஒன்று நீங்கள் கவனிச்சுங்க, நீங்க போயிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலைய யாருக்கும் புரிய வைக்க முடியாது, தெரிய வைக்க முடியாது. நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த சூழ்நிலையில எந்த டென்ஷனும் ஆகாம அப்படியே கூலா பதில் சொல்லிட்டு அந்த பிரச்சனையை அழகா முடிக்கிறதுக்குரிய கிருபையை மட்டும் ஆண்டவரிடத்துல கேளுங்க. இதுதான் சூனேமியாவிடத்துல இருந்த அபிஷேகம். ஆமென். பாஸ்டர் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க பாஸ்டர் அப்படின்னு நான் வந்து கேட்டேன் அப்படின்னா
ஆபீஸ் இப்பதானே முடிச்சிருக்கேன், வைக்கிறியா இல்லையா போன? ஸோ ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி வருது. ஆனா வந்து நீங்க இந்த கிருபையை கேட்கணும். ஆனா நான் ஜெபம் பண்ணலாம், ஆண்டவர் தருவார்னு நம்புறேன். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும், என் முன்னாடி மலையே இடிஞ்சு விழுந்தாலும் பின்னாடி நான் கோவமே படாம சாந்தமா டீல் பண்றதற்கு இந்த சூனேமியாளுடைய ஸ்பிரிட்டை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமென். தீர்க்கதரிசி எலிசா வந்து இந்த கேயாசியை பார்த்து சொல்றான், அங்கே இருந்து வரா பாரு, அது சூனேமியாள்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க கணம் பொருந்திய ஸ்திரீ, மதிப்புக்குரிய ஸ்திரீ, ரொம்ப எஜுகேட்டட், ரொம்ப வசதி, பெரிய பணக்காரி எல்லாம் அவங்களுக்கு இருந்துச்சு. அங்க இருந்து வரும்போதே கண்டுபிடிச்சாரு, இதோ சூனேமியாள் வர்றாரு, நீ ஓடிப்போ ஓடுன்றார். அவளுக்கு எதிராய் எதிர்கொண்டு ஓடி சுகமா இருக்கிறாயா, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு கேடு. இப்போ நீங்க அங்கிருந்து வரீங்கன்னு வச்சுங்களேன், நான் இங்க இருந்து ஏச பையனை ஓடி வர்றேன். அங்க வந்த உடனே, என்னம்மா நல்லா இருக்கியா, உங்களுடைய கணவன் நல்லா இருக்கிறாரா, பிள்ளை நல்லா இருக்குதா அப்படின்னு சொன்ன உடனே இதே சிச்சுவேஷன், உங்க பிள்ளை இறந்தது மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க வர்றீங்கன்னு வச்சுங்களேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஓ அப்படியே சத்தம் போட்டு எங்க இருந்து ஒப்பாரி வைப்போம். கேயாசி நம்மளை கூட்டிட்டு வர முடியாது, தூக்கிட்டு தான் வரணும். உண்மைதானே? நம்ம ஏன்னா நம்ம அவ்வளவு பெரிய சூழ்நிலையில இருக்கிறோம். இப்போ வந்து விசாரிச்ச உடனே, கேட்ட உடனே அப்படியே சொல்ற நம்மளால பண்ண முடியாது. ஆனா கேயாசிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சுகமா தான் இருக்கிறோம், சுகம்தான் என்று சொல்லி, சுகம்தான் என்று சொல்லி வழியில் இருக்கிற யாரையுமே அவங்க பார்க்கல, எதையுமே பார்க்கல. ஸ்ட்ரெயிட்டா வந்து தீர்க்கதரிசனுடைய காலில் விழுந்து, அதுவும் காலில் விழும்போது கூட அழுதாள், கத்தினாள், போராடினாள் அப்படின்னு எல்லாம் சொல்ல, காலை போய் ஒரு அற்புதம் நடக்கணும் எனக்கு அப்படின்னு விழும்போது அந்த தீர்க்கதரிசி கேயாசினுடைய வேலைக்காரன் வந்து, ஏமா என்னம்மா ஆச்சு அப்படின்னு, இல்ல விட்டுரு, அவ அழல, அவ வருத்தத்தை காமிக்கல, அவ நம்ம முன்னாடி கத்தல, ஆனா அவளுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, அவ ஆத்துமா. ஹல்லேலூயா. ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பவர் என்ன தெரியுமா? ஆத்துமா உள்ள துக்கமா இருக்கலாம், ஆத்துமா உள்ள துக்கமா இருக்கும், ஆனா வெளியில அந்த துக்கத்தை ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆவியானுடைய ஆளு உங்களுக்குள்ள இருக்கு பாருங்க. அதைத்தான் வேணும் சிஸ்டர், பிரதர். உங்களுக்குள்ள இருக்கிற துக்கத்தை உள்ள அடக்கி கூட வைக்க முடியாம நீங்க குமுறிட்டு இருக்கலாம். அந்த குமுறணும்னு நீங்க நினைக்கலாம். என் கணவனாட்ட இதை குமுறலன்னா புரியாது, மனைவிட்ட இதை புரியல குமுறலன்னா புரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ யார்ட்டையும் குமுற வேணாம், உன்னுடைய ஆத்மா உன்னுடைய துக்கமா இருக்கிறது என்று ஒரு தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த முடியுமானால், உங்களுடைய ஆத்மாவுடைய துக்கத்தை அவர் எப்படி அறியாம இருப்பார்? மனைவி அறியாம இருக்கலாம், கணவன் அறியாம இருக்கலாம், கேயாசி வேலைக்காரன் அறியாம இருக்கலாம். ஆனால் உன்னை உண்டாக்கினவரும் உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை தாயின் கருவிலே உருவாக்கினவருமாகிய கர்த்தர் இன்றைக்கு ஆணையிடுகிறார், உங்க இருதயம் எவ்வளவு துக்கமா இருக்குன்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார், ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இதன் நடுவிலே சொல்லுங்க, என்னுடைய துக்கம் என்னோட, என்னுடைய வருத்தம் என்னோட, என்னுடைய கண்ணீர் என்னோட. என்னுடைய கண்ணீரை வச்சு மற்றவங்களை நான் கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய துக்கத்தை வச்சு இன்னொருத்தரை நான் வந்து கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க என்ன புரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்காம போகலாம், ஆனா என்னுடைய துக்கத்தை ஆற்றுகிறவர் கர்த்தர் ஒருவர் மட்டுமே. இந்த ஒரு பொசிஷன், இந்த ஒரு கிஃப்ட், இந்த ஒரு அபிஷேகத்தை மட்டும் யார் வாங்குறார்களோ நான் நம்புறேன் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். 2 கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவரிடத்துல, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. யாரோ ஒரு சிலர் அந்த லிஸ்ட்ல தான் இருக்கிறீங்க. பாஸ்டர் நீங்க சொல்றதுக்கு 100% உண்மை. அந்த சூனேமியாளை போல தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன். நான் அழுறேன் பாஸ்டர், ஆனா மறைவிடத்துல. நான் வருத்தப்படுறேன் பாஸ்டர், ஆனா மறைவிடத்துல. ஆனா என் கணவனா இருக்கு அதை காமிக்கல, என் மனைவிக்கு அதை நான் காமிக்கல, என் பிள்ளைகளுக்கு அதை காமிக்கல. என் பிள்ளைங்க முன்னாடி நிக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நான் சிரிக்கிறேன், அவங்க முன்னாடி அப்படித்தான் நான் இருக்கிறேன், அவங்க முன்னாடி எதுவுமே நான் காட்டிக்கிறதே இல்லை.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீதான்ப்பா, நீங்க தான்ப்பா, நீ என் பிள்ளை, நீ என்னுடைய சூனேமியாள். உங்ககிட்ட இருக்கிற அந்த வரம் சூனேமியாளுடைய வரம் இல்ல, இது ஒரு பெரிய குவாலிட்டி, இது ஒரு பெரிய குவாலிட்டி. தன்னுடைய மனசுக்குள்ளே நீ வைத்திருக்கிற, அடக்கி வைத்திருக்கிற அந்த காரியத்திற்கு ஒரு பெரிய அற்புதம். உன்னை நான் பயன்படுத்துவேன், குடும்பத்திற்கு பயன்படுத்துவேன், பிள்ளைகளுக்கு பயன்படுத்துவேன். நீங்கள் உங்களுடைய வீட்டிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம். நீங்கள் உங்கள் வீட்டிலே மிக முக்கியமானவர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க மூலம்தான் அந்த வீடு கட்டப்படும், உங்க மூலம்தான் அந்த வீட்டை கர்த்தர் கட்டுவார். இப்படிப்பட்ட தைரியசாலிகளை கர்த்தர் தேடுகிறார். இப்படிப்பட்ட தைரியசாலிகள் ஆண்டவருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை, கர்த்தருக்கு தேவை. கிருபப்பா, கிருபப்பா, கிருபப்பா. கைகளை உயர்த்தி கேளுங்களேன், இந்த அபிஷேகம் எனக்கு வேணும்னு கேளுங்களேன். இது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நீங்க எப்படி இந்த சத்தியத்தை விளங்கி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது ஒரு தலைவனுக்கு தேவையான அபிஷேகம், இது ஒரு தலைவிக்கு தேவையான அபிஷேகம். வாலிப தம்பி தங்கச்சி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இல்லை அப்படின்னு நீ சொல்லாத. கர்த்தர் சொல்றாரு, அந்த துக்கத்தை, அந்த வருத்தத்தை நீ மேற்கொண்டு சகிச்சு தாண்டி ஒப்பு கொடுத்து வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிற சூனேமியாளுடைய அபிஷேகத்தை கர்த்தர் உன் மேல இப்ப கட்டளை இடுவாராக. ஓ அல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும். கைகளை மேல தட்டி விசுவாசியே நீ, விசுவாசியே கலங்காதே, விசுவாசியே பதறாதே, விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தால் சகல துக்கத்தையும் அடக்கி வைத்து என்னுடைய தரிசனத்துக்கு நேராக என்னை ஓட பண்ணுகிற ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன். உள்ள நிறைய ஓடும், உள்ள நிறைய இருக்கும், உள்ள நிறைய கனம் இருக்கும். ஆனால் அதை எதை எல்லாத்தையும் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண, அதை எல்லாத்தையும் வெளியே கொட்ட, அதை எல்லாத்தையும் வெளியே கக்க முடியாது. அது கக்கவும் கூடாது, அது வெளியே எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது. நான் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். உள்ள வச்சே சிலதை உள்ள வச்சே ரெடி பண்ணிடணும். ஒரு 2 பேருடைய கருத்தை பிடிச்சி சொல்லுங்க, சிலதை உள்ள வச்சே ரெடி பண்ணிடணும். நல்லா சொல்லுங்க எல்லாருமே, சிலதை உள்ள வச்சே ரெடி. நல்லா சொல்லுங்க எல்லாருமே, எல்லாம் உள்ள வச்சே ரெடி பண்ணு. வெளியில எதையுமே என்ன பண்ணிக்கூடாது. சத்தமா சொல்லுங்க, என்ன வரமாட்டேங்குது சத்தம். வெளியில எதையுமே என்ன பண்ணக்கூடாது, காமிச்சிக்கவே கூடாது. ஆனா உள்ள இருந்து அது நம்மளை அழிச்சிடவும் கூடாது, உள்ள இருந்து அழிச்சிடவும் கூடாது. அதை கையாளணும், அதை லெவல். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இது ஒவ்வொன்றையும் நீங்க அப்படி ஐடென்டிஃபை பண்ணீங்கன்னா தான் நீங்க அந்த லெவலுக்கு நேரம் நீங்க போக முடியும். இல்லைன்னா நீங்க சாதாரணமா தான் இருப்பீங்க, நீங்க ஒன்றும் தெரியாதவங்கள தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே கற்றுக் கொடுத்து ஞானிகளுக்கெல்லாம் கத்துறவங்களை ஞானிகளா மாற்றுவார். புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த உலக வாழ்க்கையை நீங்க அறிஞ்சுக்கிட்டா போதும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும், அந்த லைன் என்னன்றதை நீங்க பிடிச்சிட்டா போதும், உங்களுக்குள்ள எல்லா கான்ஃபிடென்ட்டுமே வந்துடும், தைரியம் உங்களுக்குள்ள வந்துடும். நான் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு தடுமாற்றமா இருக்கும், விழுகையா இருக்கும், தாங்கவே முடியாது. ஆனா அதை கண்டுபிடிச்சிட்டீங்க, அழகா நீங்க டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனா அதுக்கு நேராக ஆண்டவரே உங்களை வழி நடத்துவார்.
வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் அப்படிதான் சொல்றேன் மகளே, ஒன்றும் இல்லை. சில வாலிப நான்லாம் வந்து அப்படிதான் டெய்லி செத்து ஏன் வாழணும் இப்படி ஒரு பிறவி தேவையா? ஆடு மாடுகளெல்லாம் பார்ப்பேன், அதெல்லாம் நடந்துட்டே போகும்போது இதெல்லாம் நல்லா இருக்குது, ஒரு மாடா படைச்சிருக்கலாம்ல, ஒரு ஆடா படைச்சிருக்கான்ல, ஏதாவது பால் கறந்து கூட நம்மளை வச்சு இப்படி படைச்சு அப்படியெல்லாம் நினைப்பேன். ஒரு மாடா பிறந்ததுக்கு அவ்வளவு கேவலமா நினைப்பேன் என்னுடைய பிறவியை. அவ்வளவு சூழ்நிலைக்குள்ள கடந்து போனேன், அவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். ஆனா அந்த ஐடியா, அந்த ஞானம், சரி இதுதான் லைஃப், இப்படிதான் வாழ்க்கை, இப்படிதான் போகணும், இதுதான் இப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பெலன் வந்துச்சு பாருங்க, ஆண்டவரால் உண்டான பெலன். அந்த பெலன் ஒவ்வொரு தம்பிக்கும் ஆண்டவர் தருவார், ஒவ்வொரு தங்கச்சிக்கும் ஆண்டவர் தருவார். நீ அலங்காரமான கிரீடம், நீ ஸ்பெஷலான பிள்ளை. நான் சொல்றேன், என்னையே ஆண்டவர் வந்து குப்பையில கடந்த என்னையே கர்த்தர் தூக்கி கொண்டு வந்து இவ்வளவு நிறுத்தி இருக்கிறாருன்னா, உன்னையே ஆண்டவர் நிறுத்த மாட்டாரு. உன்னை எப்படி ஆண்டவர் நிறுத்தாம போவாரு? ஹல்லேலூயா. சகலத்தையும் தாண்டி நீ நிற்பாய். நம்முடைய இருதயத்தை எல்லாம் திறந்து ஓபன் பண்ணிட்டோம்னா நாளே பத்தாது, அவ்வளோ இருக்கும். ஆனா கர்த்தர் நல்லவர். நீங்க கேட்க கூட மாட்டீங்க, பொறுமையா கேட்க. என் இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் திறந்து கொட்டினா உங்களால கேட்க முடியாது. ஐயோ பாஸ்டர், எங்க பிரச்சனையே பெரிய பிரச்சனை, உங்க பிரச்சனை அப்படியே இருக்கட்டும், நம்மளால முடியாதுப்பா. ஆனா நான் நம்புறேன், அவர் என்னை விசாரிக்கிறவரானபடி என் கவலைகளை எல்லாம், அதான் தலைவன், அதான் தலைவி. கர்த்தர் உங்களை தலைவனா உருவாக்குறாரு, தலைவியா உருவாக்குறாரு. இதன் மத்தியில நீ நிக்கணும், இதன் மத்தியில நீ நிக்கணும், இந்த சூழ்நிலையில் மத்தியில நிக்கணும். எதையுமே காமிக்க கூடாது. என் கணவனாருக்கு தெரியக்கூடாது, என் மனைவிக்கு தெரியக்கூடாது, கேயாசிக்கு கூட தெரியக்கூடாது. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியணும். அவ இருதயம் ரொம்ப வியாகுலமா இருக்குது. ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, கொடுங்க ஆண்டவரே. உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஆமென். மூன்றாவதாக ஒரு வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். 12வது வசனத்தை வாசிக்கலாமா? 12, 13, 4ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 13, 12 வாசிக்கலாம். அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாசை நோக்கி, இந்த சூனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள். அவள் கேயாசியை பார்த்து, இதோ இப்படிப்பட்ட சகல கருணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே, உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ராஜாவினிடத்திலாவது சேனாதிபதியிடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான். அதற்கு அவள், என் ஜனத்தின் நடுவிலே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றாள். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறேன், சிஎம் நம்முடைய ஸ்டாலின், முக ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப பழக்கமான ஒரு டியரா இருக்கிற, அவருக்கே தீர்க்க தரிசனம் சொல்ற ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பாஸ்டர் உங்க வீட்டுக்கு வராருன்னு வச்சுங்களேன். வந்து ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு, சிஸ்டர், பிரதர், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஐயாட்ட சொல்லணுமா, ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லணுமா, இல்லைன்னா ஏதாவது ராஜாட்ட சொல்லணுமா, எதுனாலும் சொல்லுங்க. எனக்கு என்ன இருக்குது? எனக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, எனக்கு நல்ல பவர் இருக்குது, நான் தான் அவருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றேன் அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாருன்னு வச்சுங்களேன். ஹலோ, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா ஒரே நிமிஷம் ஐயா, பெட்ரூமுக்குள்ள ஒரு நோட்டு எழுதி வச்சிருக்கிறேன், எனக்கு 1 இல்லை 2 இல்லை, எனக்கு 1000 இருக்குது, நீங்க பேச வேண்டியது நிறைய இருக்குது, கேட்டீங்கல்ல, மொத்தத்தையும் எழுதி ஒப்படைச்சு இத்தனையும் பண்ணா போதுங்கய்யா. பார்த்தா இவ்வளோ பெரிய புக்கா இருக்கும், இவ்வளோ. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா, இவ்வளவு கனம் பொருந்திய ஸ்திரியா இருந்தும், இவ்வளவு வசதியா இருந்தும், ஆண்டவர் அவளுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறாரு. கொடுக்காது எதுவும் இல்லை. நல்ல கணவனார். இவங்க ஒரு வார்த்தை சொல்லி, ஐயா ஒன்றும் இல்லையா, வண்டியை மட்டும் அனுப்பி விடுங்க, மற்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா நீ எது பண்ணாலும் நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கைக்குரிய கணவனர். இந்த சூனியம்மாவுடைய ஹஸ்பண்ட் வந்து அவ்வளோ நல்ல கணவன் அவனுக்கு அமைஞ்சிருக்காரு. கணவன் பிரச்சனை இல்லை, வசதி, நல்ல வசதி. இவளுக்கு வண்டி ஓட்டுறதுக்குன்னு தனி ஒரு டிரைவர், இவங்க வீட்டில் வேலை செய்யறதுக்கு வேலைக்காரிங்க, வசதி, வாய்ப்பு எல்லாமே இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா இவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு குறை.
இவ்வளோ வசதி இருந்தும், இவ்வளோ நல்ல கணவனா இருந்தும் அவங்களுக்கு என்ன இல்லைன்னா பிள்ளை இல்லை. இப்போ அந்த வீட்டில் வந்து அவர் சொகுசா வரும்போதெல்லாம் இந்த மாதிரி நல்ல வீட்டை தங்க வச்சதுனால இந்த ஊழியக்காரருக்கு சரி இந்த அம்மாவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சா நல்லா இருக்குமே, ஏதாவது குறை இருந்தால் ரெடி பண்ணி விட்டுறலாமே அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை வர சொல்லி, இங்க வாமா, உனக்கு ஏதாவது நான் பண்ணணுமாம்மா, எனக்கு பவர் இருக்கு, நான் செஞ்சு தரேன், உனக்கு என்ன வேணுமோ சொல்லு, என்ன வேணுமோ சொல்லு. ஆனா எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரையா, இந்த ஒன்று மட்டும்தான் ஐயா எனக்கு தரல, இந்த ஒன்று கூட எனக்கு இருந்துருச்சுன்னா நான் சமாதானமா இருப்பேன்னு சொல்லி தன்னுடைய குறைகளை கூட, தனக்கு இல்லாமையே கூட இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாதுன்ற அளவிற்கு இவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஞானம். அப்படின்னா ஆண்டவர் எனக்கு வேணும்னா என்ன பண்ணிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. ஆண்டவர் எனக்கு தேவைன்னா எனக்கு கொடுத்துருப்பாரு. இவ்வளவு கொடுத்துருக்காருல, இந்த குழந்தையை கொடுக்கறதுக்கு அவருக்கு எவ்வளவு, சரி எனக்கு கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாரு, கொடுக்கல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரை பார்த்து, இந்த ஜனத்தின் நடுவே நான் எப்படி குடியிருக்கிறேன், சத்தமா சொல்லுங்க, சுகமாய் குடியிருக்கிறேன். ஸோ இவங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கத்தரை நல்லா வச்சிருக்காரு, கத்தரை நல்லா சொல்லு அப்படின்னு வெளியே கிளம்பும் போது, ஆனால் கேயாசி பார்த்து சொல்றான், ஐயா அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட அப்படி சொல்லிட்டாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லை. உடனே கூப்பிடுப்பா, கூப்பிடுப்பா, நீ போமா, சமாதானத்தோட போ. உற்பவ காலத்திட்டத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் தருவார். அவங்களுக்கு நம்பவே முடியல. ஆண்டவரே என்ன என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க, நீ போ. அதே போல ஆண்டவர் செய்கிறதுக்கு வல்லவரா இருந்தார். நம்பர் 3, மூன்றாவது, இந்த சூனேமியாவுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, தீர்க்கதரிசியா இருந்தாலும் பவர் உள்ள மனுஷனா இருந்தா கூட தன்னுடைய குறைகளையோ தன்னுடைய தேவைகளையோ தன்னுடைய இயலாமையோ தனக்கு இதவங்க செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சோ அவங்கள்ட்ட தன்னுடைய இருதயத்தை திறக்கிறதுக்கு அவங்க முன்வரவே இல்லை, முன்வரவே இல்லை. நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் நம்மளை வைக்கணும். எப்படி நான் வைக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கையை இப்படி நீட்டுற அளவுக்கு கர்த்தர் என்ன வைக்கக்கூடாது. வாலிப தம்பி நீ ஜெபம் பண்ணு, வாலிப தங்கச்சி நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் எப்படி நடத்தணும் தெரியுமா, உன்னுடைய தேவையை இன்னொருத்தருக்கு சொல்லக்கூட வேண்டான்ற அளவிற்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நம்பிக்கையும் ஞானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கிருபையா தரணும். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, என்னை அவர் அறிந்திருக்கிறார், என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், எனக்கு என்ன தேவை என்று அவருக்கு தெரியும், எந்த இடத்துல யாரை எப்ப எழுப்பணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவர் நினைச்சாருன்னா எனக்கு வழியை மனுஷன் திறக்க வேண்டாம், இல்லாத இடத்துல கர்த்தர் எனக்கு வழியை திறக்க வல்லவரா இருக்கிறார். திறந்த வாசலை எனக்காக வைக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எனக்காக வழியை திறப்பார். நான் காற்றை காண மாட்டேன், நான் மழையை பார்க்க மாட்டேன், ஆனாலும் என்னுடைய பள்ளத்தாக்கை தண்ணீரால் நிரப்ப பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். யாராவது உங்களை பார்த்து நீ நல்லா இருக்கிறீங்களா, நீ நல்லா இருக்கிறீங்களா, அப்போ எனக்கு எல்லாத்துலயும் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறார், இந்த ஒரு குறைய மட்டும் ஆண்டவர் வச்சிருக்கிறார், இந்த ஒரு குறைய மட்டும் எடுத்துட மாட்டாரா அப்படின்னு யார்ட்டையும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூனேமியாளுடைய ஞானம் என்னன்னா, இத்தனையும் தந்த ஆண்டவர், இத்தனையும் நடத்தின ஆண்டவர், இவ்வளவு தூரம் என்ன நடத்தின ஆண்டவர், இது ஒன்ன மட்டும் கர்த்தர் எனக்கு தரமாட்டாரா, இந்த ஒரு பிள்ளைய ஆண்டவர் ரெடி பண்ண மாட்டாரா, இந்த ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற மாட்டாரா. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல கர்த்தர் அதை மாற்றுவதற்கு வல்லவர், தேவைகளை சந்திக்கிறதற்கு வல்லவர். நான் இன்னொருவருக்கு முன்பாக போய் நிற்க வேண்டிய அந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிப்பதே இல்லை. அப்படி அவர் தரலனா கூட இவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னா, கர்த்தர் என்னை நன்றாய் வைத்திருக்கிறார். பிரதர், ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாரு, சிஸ்டர் உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறாரு, வாலிப மகனை ஆண்டவர் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு, மகளை ஆண்டவர் உன்னை எப்படி வச்சிருக்கிறாரு, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு, சொல்லுங்க, என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. என் வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது ஒரு குறையும் எனக்கு இல்லை, எனக்கு ஒரு குறையும் இல்லை. சொல்லுங்க, திரும்ப திரும்ப சொல்லுங்க, ஒரு குறையும் இல்லை. ஐயோ எனக்கு இந்த ஒரு பிள்ளை மட்டும்தான் பாஸ்டர் எனக்கு கவலை, எனக்கு இந்த ஒரு பையன் மட்டும்தான் பாஸ்டர் கவலை. இல்லை இல்லை, அதுல கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்க மனசுக்குள்ள வரட்டும். இத்தனை செஞ்ச ஆண்டவருக்கு அந்த ஒன்றை செய்ய மாட்டாரா? எப்படி கர்த்தர் அந்த ஒரு குறைய வைப்பாரு, எப்படி குறைய வைப்பாரு? உங்க அம்மா அப்பாவே உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்யும் போது பரம தகப்பன் உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்ய மாட்டாரா? பார்த்து பார்த்து செய்ய மாட்டாரா? கண்டிப்பா பார்த்து செய்வார்.
இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இந்த வாரத்துல இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இதுவரையிலும் உன்னை உயர்த்தினது கர்த்தர் தான் மகனே. இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது கர்த்தர் தான் மகளே. இவ்வளவு நீ ஒண்ணும் இல்லாம இருந்த, இவ்வளவு தூரம் கர்த்தர் உனக்கு செஞ்ச ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செஞ்சாரு. பார்த்து பார்த்து செஞ்சாரு கர்த்தர், பார்த்து பார்த்து செஞ்சாரு. உங்களுக்கு எங்களை நிறைய பேரை கர்த்தர் மன்னிச்சது கர்த்தர் கவனிச்சு கவனிச்சு கர்த்தர் செய்தாரு. உங்களுக்கும் எனக்கும் செஞ்சது மாதிரி கர்த்தர் வேற யாருக்குமே செய்ததே இல்லை. எத்தனையோ பேருக்கு செஞ்சதில்லை. இவ்வளவும் செஞ்ச ஆண்டவர், இவ்வளவும் செஞ்ச ஆண்டவர். மலடின்ற உங்களை கர்த்தர் பிள்ளை தாட்சி ஆக்கிட்டார்ல. இப்ப பிறந்த பிள்ளைய கர்த்தர் எப்படி கைவிட்டுருவாரு? எப்படி கைவிட்டுருவாரு? ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார்ல, இனி எப்படி கைவிட்டுருவாரு? யாரோ ஒருத்தருடைய மனசுல அப்படிதான் ஒண்ணு மட்டும் இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் பாஸ்டர், எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் இந்த ஒண்ணு மட்டும் எடுத்துட்டாரு. எல்லாத்தையும் கொடுத்த ஆண்டவர் இந்த ஒண்ணு மட்டும் கை வச்சிட்டாரு. அது எப்படி கை வைப்பாரு? அவர் என்ன மனுஷன மாதிரியா? அவர் தெய்வம், அவர் தெய்வம். உங்களை பெத்தெடுத்த அம்மா 99 செஞ்சுட்டு ஒண்ணு மட்டும் செய்ய முடியலன்னா கூட 99 செஞ்சேன்ல, இந்த ஒண்ணை என் பிள்ளைக்காக செய்யணும்னு சொல்லி ஓடுவாங்கல்ல, பார்த்து பார்த்து போவாங்கல்ல. எந்த கடையில இருந்தாலும் இந்த ஒண்ணை மட்டும் என் பிள்ளைக்கு குறை வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. கல்யாணத்துல என் பிள்ளைக்கு இதை குறை வைக்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. பெத்த அம்மாவே பெத்த அப்பாவே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம உன்னை நடத்தணும்னு நினைக்கும் போது உங்களை தாயின் கருவிலிருந்து உருவாகி பிரித்த தெய்வம் கைகளை தட்டும் போதே அந்த மகிமை ஒவ்வொருவர் மேலும் இல்ல. உங்க பிள்ளைகள் விஷயத்துல கர்த்தர் குறை வைக்க மாட்டார். உங்க மகன் விஷயத்துல கர்த்தர் குறை வைக்க மாட்டார். நடக்கும் நடக்கும் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வா. இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வா. எனக்காக யுத்தங்களை செய்பவர், சேனைகளின் தேவனாவர் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனாவர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நன்மை செய்வார். நான் வெட்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. இத்தனையும் கொடுத்த ஆண்டவருக்கு, இத்தனையும் கொடுத்த ஆண்டவருக்கு இந்த ஒன்றை மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன அவருக்கு அவ்வளவு கஷ்டமா? சொல்லுங்க. கர்த்தர் தான் நடத்திட்டு வராரு. ஆண்டவர் தானே இவ்வளவு தூரம் கொண்டு வந்தாரு. இந்த ஒன்றை கொடுக்கறதுக்கு ஆண்டவருக்கு என்ன அவ்வளவு கஷ்டமா? ஆனா ஆண்டவர் கொடுக்கலன்னா, அந்த விஷயத்தை ஆண்டவர் தடையா வச்சிருக்கிறாருன்னா, அந்த விஷயத்தை ஆண்டவர் இப்போ கொஞ்சம் பொறுமையா இருன்னு சொன்னாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நன்மை, கண்டிப்பா ஒரு நன்மை இருக்கும். அது தீமைக்கு இருக்காது. உங்க இருதயம் கலங்கவே வேண்டாம். யாராவது ஒருத்தர் ரொம்ப ஃபீல் பண்ணி இந்த இடத்துல வந்திருக்கலாம். இந்த சுனேமியா சொல்லும்போது அப்படிதான் சொல்லுவா. எல்லாம் செஞ்சுட்டாரு, எல்லாம் செஞ்சுட்டாரு. இந்த ஒரு இடத்துல ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு சின்ன புள்ளி வச்சுட்டாரு, ஒரு டாட் வச்சுட்டாரு. நீங்க எதுக்கு அது டாட்டா நினைக்கிறீங்க? சூனேமியால் அது ஒரு புள்ளியா நினைக்கல. சூனேமியால் அது ஒரு குறையா நினைக்கல. சூனேமியால் அது ஒரு பிரச்சனையாவே நினைக்கல. அவன் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஐ எம் ஃபைன், ஐ எம் ஃபைன், நான் நல்லா இருக்கேன், கர்த்தர் நான் நல்லா வச்சிருக்கிறாரு. சிஸ்டர், உங்க வாயை திறந்து இனி யார்கிட்டையுமே ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு, இந்த ஒண்ணு மட்டும் செய்யலன்னு சொல்லாதீங்க.
உங்க மனசுக்குள்ள கூட அந்த ஒண்ணை மட்டும் ஆண்டவர் விலக்கி வச்சாரு நீங்க சொல்லாதீங்க. எனக்கு இப்படி கொடுத்துருக்கலாமே என் பிள்ளைய, இப்படி கொடுத்துருக்கலாமே என் பிள்ளைய. ஆண்டவர் சொல்ற அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். நீங்க மனசார ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் சகலமும் 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 இல்ல. இந்த குறை கூட நன்மைக்கு தான், இந்த தோல்வி கூட நன்மைக்கு தான், இந்த பலவீனம் கூட நன்மைக்கு தான். நன்மை 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 கண்டிப்பாக நன்மைக்கு தான், தீமைக்கு இல்ல, தீமைக்கு இல்ல. இவ்வளவு செஞ்ச ஆண்டவர் எனக்கு செய்வார், இவ்வளவு மாற்றின ஆண்டவர் மாற்றுவார், இவ்வளவு கொடுத்த ஆண்டவர் இனியும் கொடுப்பார். இவ்வளவு தூரம் குப்பையில கடந்த, கீழே கடந்த, தூசியில கடந்த, அழுக்குல கடந்த, சாணியில கடந்த உங்களை கழுவி அலங்கரித்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து வைத்த கர்த்தர். இந்த வார்த்தை பேசப்படும் போதே அந்த மதகுகள் திறக்கப்படுவதாக, அந்த கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, ஒரு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழுமி நின்று, இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். சொல்லுவோம், இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். எனக்காக யுத்தங்களை, எனக்காக யுத்தங்கள், சேனைகள் தேவனம் தோற்றதே இல்லை. தீமைகளை நன்மையாக மாற்றுவார். நன்மைகளின் தேவனவர் நன்மை செய்வார். நான் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாய் மேலாய் நான் வைக்கப்பட்ட நாட்களுக்கு ஈடாய் ஈடாய் இதுவரை இதுவரை நன்மை செய்தவர் இனிமேலா தீமை செய்வார். கைகளை வெட்டி ஏசப்பாட்ட சொல்லுங்க, இதுவரை நன்மை செய்த திரும்ப இதுவரை நன்மை செய்தவர். கம் தமன ஓ தரஹ தலரம் தனமௌரஹ லிக்கரபௌ தரபௌ தெரி